Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல properties of logarithm பார்த்துட்டு இருக்கோம். இப்போ property 8 பார்க்கலாம். Property 8 என்ன அப்படின்னா log x plus log 1 by x equal to 0. Log of one value plus log of another value equal to 0ங்கிறது தான் இந்த property 8. ஓகே, இதனுடைய proof பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து log x plus log 1 by x ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்ததும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஒரு ஞாபகம் வரும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ப்ராடக்ட் ரூல். ஓகே, நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் ரூல் என்ன, அதனுடைய ப்ரூஃப் என்னங்கிறதும் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன், பார்த்துக்குங்க. இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்த உடனே எனக்கு ப்ராடக்ட் ரூல் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை இந்த மாதிரி எழுதிக்கிறலாம். ஓகே, log of x into 1 by x, அதாவது log ப்ராடக்ட் ரூல் என்ன அப்படின்னா log x1 plus log x2 equal to log x1 x2. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் ரூல். இந்த ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணிட்டு நான் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து log 1 வரும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் log 1 வேல்யூ 0. ஸோ இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி 8 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, ப்ராடக்ட் ரூலும் தென் log 1 வேல்யூ 0ங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி 8 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு கொண்டு வந்துட்டோம். ப்ராப்பர்ட்டியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம், ஈக்குவல் டு 0ன்னு வருது. அதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும். தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், இதிலிருந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி 8 வந்து log x ப்ளஸ் log 1 by x ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே நான் எழுதியிருக்கிறேன், ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். log of b plus square root of b square plus 1 plus log of 1 divided by b plus square root of b square plus 1, இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் இந்த சம்ம பார்த்ததும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ப்ராப்பர்ட்டி 8 ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ log of x, எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, b plus square root of b square plus 1 plus log of 1 by x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம கிட்ட இந்த ப்ராப்ளத்தில் வந்து b plus square root of b square plus 1 இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி 8 என்னது, log x plus log 1 by x equal to 0. இதுதான் ப்ராப்பர்ட்டி 8. ஸோ அந்த ஃபார்மேட்லேயே தான் இதுவும் இருக்குது. எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து b plus square root of b square plus 1 இருக்குது. ஓகே, ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் 0 தான் வரும். இதை நீங்கள் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிறணும். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் டைரெக்டாக ஆன்சர் 0 வந்துடும். இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனுக்காக இன்னொரு மெத்தடையும் நான் சொல்லியிருக்கேன். இதே ப்ராப்ளத்துக்கு இன்னொரு மெத்தடில் ப்ரூஃப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மெத்தட் 2க்கு வந்து என்ன செய்யலான்னா ஃபர்ஸ்ட்டு we have to consider the left hand side. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா லாகரிதமிக்கில் ஒரு ரூல் இருக்குது. என்னது அப்படின்னா log a by b equal to log a minus log b. ஓகே, log a minus log b equal to log a by bங்கிறது லாகரிதமிக்கில் ஃபங்க்ஷன்ஸில் லாக் சாப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இது. log a minus log b equal to log a by b. ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை மாத்திரம் இந்த லாக் ரூல் யூஸ் பண்ணி நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்குது. இந்த செகண்ட் டேர்மை மட்டும் இந்த ரூல் யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி எழுதுகிறேன். அதாவது
செகண்ட் டேர்முக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அப்படியே தான் இருக்குது. செகண்ட் டேர்முக்கு மட்டும் நான் இந்த லாக் ரூல் யூஸ் பண்ணுறேன். தட் இஸ் log a by b equal to log a minus log b. இங்கே aக்கு பதிலாக 1 இருக்கு, bக்கு பதிலாக b plus square root of b square plus 1 இருக்கு. So log a minus log b னா என்னது? log 1 minus log of b plus square root of b square plus 1. So இந்த ரூல் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் டேர்மை மட்டும் நான் இந்த ஸ்டெப்பில் மாற்றி எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்க log 1 வேல்யூ 0, அது எல்லாருக்கும் தெரியும். தென் இந்த டேர்மையும் பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம், ஸோ கேன்சல் ஆயிரும். தென் இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ரெண்டு வேல்யூஸும் கேன்சல் ஆயிரும். log 1 வேல்யூ 0, ஸோ ஃபைனல் ஆன்சர் 0. ஸோ இது வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி 8 யூஸ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம 0ன்னு ஆன்சர் கொடுத்துடலாம். ஆர் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இதுலயும் கொடுத்துருக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.